வணக்கம், என் பேர் சாம். நான் ஒரு சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நீங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க புக்ஸ் எல்லாம் லைன் பை லைன் பண்ணுங்கள். அதில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அன்றைக்கி ஆர் ஒன் டே பிஃபோர் ஒரு வாட்டி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் மார்க் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுறது ஆல்வேஸ் நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் புக்லேருந்து தான் வரும், வேறு அவுட் சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ நான் இது முன்னாடி போட்ட மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாம். Question number 1. Which of the following plan number of units will be increased in case of dividend is declared? இப்போ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது எதோட யூனிட்ஸ்க்கு இல்லையா நம்பர் ஆஃப் யூனிட்ஸு அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ growth ஆப்ஷன், ஆப்ஷன் பி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் withdrawal payout ஆப்ஷன், சி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் withdrawal reinvestment ஆப்ஷன், ஆப்ஷன் டி ஆல் த above. ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is option C, income distribution come capital withdrawal reinvestment plan. ஸோ க்ரோத் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஏவி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. என்ஏவி மட்டும்தான் வேல்யூ ஹை ஆகிட்டே இருக்கும் க்ரோத் ஆப்ஷனில். ஏன்னா அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதில்ல. அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் நம்ம என்ஏவிலே ஆட் ஆகிடும். ஸோ க்ரோத் ஆப்ஷனில் என்ஏவி அதிகமாக இருக்கும், யூனிட் சேமாக இருக்கும். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவல் பே அவுட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் பே அவுட்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக போகாது. பட் வித்ட்ராவல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வர அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அடிஷ்னல் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போ புக்கை பாருங்கள். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவல் பிளான். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா the investor does not receive the dividend in his bank account. The amount is reinvested in the same scheme and additional units are allotted to the investor. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் அடிஷ்னல் யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So systematic withdrawal plan allows investor to get back the principal amounts invested in addition to the income on investment. Straight, true or false? ஸோ SWP கேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பீரியட்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு பிரின்சிபல் இருக்குது. ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் இன்கம் அந்த இன்வெஸ்ட் பண்ணதில் இன்கம் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபால்ஸ் ஆர் ட்ரூவான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரூ. ஸோ ஏன்னா உங்களுக்கு எஸ்டபிள்யூபி போடுறீங்கன்னா கொஞ்ச நாள் போடுறீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும். அந்த பீரியட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு இன்கமும் ஜென்ரேட்டாக இருக்கும். ஸோ அதுவும் யூ வில் பி ஏபிள் டு வித்ட்ரா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So next question, market capitalization of a company is calculated by multiplying the number of outstanding shares by option A, initial face value of each share, option B, current market value of each share, option C, current face value of each share, option D, dividend yield of each share. So answer கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி அரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்குறது. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ த கரண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸோட ஷேர் இப்போ அஸ்யூம் தட் 3000க்கு பர் ஷேர் அதில் ட்ரேட் ஆகுதுன்னா இப்போ அவங்களுக்கு 1 crore நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வெளியில் இருக்குன்னா அது 1 crore மல்டிப்ளை பை அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். ஸோ அது 3000னா 3000 இன்ட்டு 1 crore போட்டுனா டோட்டல் வேல்யூ தான் அது கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The investment policies listed out in the offer document of a scheme do not include option A, policy of a diversification, option B, asset allocation pattern, option C, the type of securities in which the scheme will invest principally, option D, the specific securities in which the scheme will invest. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டில் எந்த டீட்டெயில்ஸ் do not include அப்படின்னு பாலிசிஸில். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா?
Yes, the right answer is option D, the specific securities in which the scheme will invest. இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி இது கொடுத்துருக்கு, டைவர்சிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அசெட் அலோகேஷன் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஈக்விட்டியில் இவ்வளோ, டெட்டில் இவ்வளோ, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த ஈக்விட்டியில் வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டில் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசெட் அலோகேஷன் இருக்கும் அது ஸ்கீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஸ்கீம் இஸ் லைக்லி டு இன்வெஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கு இன்கேஸ் ஆஃப் ஈக்விட்டினா எந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்குன்றது ஆஃபர் டாக்குமெண்ட்டில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஃபண்ட் ரிலை ஆன் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ்வலி அண்டர்டேக்கன் பை மெஷின்ஸ் டு செலக்ட் த செக்யூரிட்டிஸ் இன் த போர்ட்ஃபோலியோ. Okay, so option A, smart beta fund, option B, funda fund, option C, international rates fund, option D, quant fund. ஸோ எந்த இது வந்து உங்களுக்கு வந்து மெஷின்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி அவங்க வந்து இப்போது செக்யூரிட்டிஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த கெஸ் இஸ் ரைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன், குவாண்ட் ஃபண்ட். ஸோ ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்லாம் உங்களுக்கு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான வெயிட்டேஜ் பண்ணி இண்டெக்ஸ்க்கு இதுக்கும் பண்ணுறது. ஸோ ஸ்மார்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் உங்களுக்கு தெரியும், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் ஃபண்ட் தெரியும். குவாண்ட் ஃபண்டு தான் வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறது மெஷின் பேஸ்டு. ஓகே, ஸோ புக்கை பார்த்துடலாம். குவாண்ட் ஃபண்ட்ஸ். Quant funds rely on data analysis and numbers usually undertaken by machines to select the securities in the portfolio. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், போனஸ் யூனிட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் issued on reinvestment of dividends shall not be subject to entry and exit load. State whether true or false. ஓகே, ஸோ போனஸ் யூனிட்ஸ் அந்த இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, ஆன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், அது வந்து உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் லோட் இருக்கா அப்படின்ற கேட்குறாங்க. நல்லா கேட்டுங்க, இது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன்? நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே, த ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆப்ஷன் இஸ் ஆன்சர் ஏ. ஸோ ட்ரூ. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் இருக்காது இந்த, ஏன்னா இந்த ஸ்கீமே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோடு எக்ஸம்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. போனஸ் யூனிட்ஸ் அண்ட் யூனிட் இஷ்யூட் ஆன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஷல் நாட் பி சப்ஜெக்ட் டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்டி அசெட் அலோகேஷன் ஸ்கீம் வில் இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் dash asset classes and minimum allocation of at least dash percentage of each asset class. Okay, so for option A பார்த்தீங்கன்னா 2 asset classes and 10% each of the asset classes. Option B 3 asset classes and 10% of the each asset classes. Option C 2 asset classes and 20% of the each asset classes. Option D 3 asset classes and 20% of the each. So என்ன ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ மல்டி அசெட் அலோகேஷனில் வந்து எத்தனை இதில் அசெட் கிளாஸஸில் போடுவாங்க, அது எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்றது தான் கேள்வி. ஸோ எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 3 அசெட் கிளாஸஸ் அண்ட் 10% ஈச். இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. டெரிவேட்டிவ்ஸ், ஈக்விட்டிஸ் வந்து ஒரு அசெட் கிளாஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து இன்னொரு அசெட் கிளாஸ், கோல்டு வந்து ஒரு அசெட் கிளாஸ், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் ஒரு அசெட் கிளாஸ். இந்த மாதிரி நிறைய அசெட் கிளாஸஸ் இருக்குது. அதில் வந்து இந்த மல்டி அசெட் அலோகேஷன் 3 இதில் கண்டிப்பாக போட்டாகணும் மினிமம். அப்புறம் வந்து 10% ஈச்சில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் அண்ட் ஓப்பன் எண்டட் டெனோ ஸ்கீம் இன்வெஸ்டிங் இன் அட்லீஸ்ட் 3 asset classes with a minimum allocation of at least 10% each. So next question, a retirement fund is a solution oriented scheme having a lock-in period of 5 years or till retirement age. State whether true or false. ஓகே, ஸோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வந்து இது வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லாக்இன் பீரியட் வந்து 5 years இருக்கா, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஏஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ட்ரூ. எஸ், ட்ரூ. இது வந்து லாக்இன் பீரியட் இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்காக ஒரு கார்பஸ் வந்து ரெடி பண்ணுறோம், அதை வந்து அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. ஸோ அதனால் மினிமம் அதுவே வந்து 5 years வச்சுருக்காங்க. இல்லை ரிட்டையர்மெண்ட் இது விச் எவர் இஸ் early அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அண்ட் ஓப்பன் எண்டட் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம் பார்த்தீங்களா, ஓகேங்களா, ஹேவிங் அ லாக்இன் பீரியட் ஆஃப் 5 years ஆர் டில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். Next question, the investment objectives of the fund an investor selects for an investment. Option A should be based on trusted friend advice. Option B should be the same as investor own investment objectives. Option C, change with the change in the AMC key personnel. Option D, both A and C. Okay, so guess பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is option B, that is it should be same as investor own investment objectives. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குது ஆஸ் அன் இன்வெஸ்டர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபண்டை செலக்ட் பண்ணோம். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் நம்மளோட இதுவும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா வந்து தெர் வில் பி அ கான்ஃப்ளிக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸ் வந்து மீட் பண்ணாமல் போயிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப செக்யூர்டு ரிஸ்க் எடுக்காத ஒரு இன்வெஸ்டராக இருக்கோன்னா நம்ம போய் அதில் வந்து ஃபுல்லாக ஈக்விட்டி எக்ஸ்போஸ்ட் இருக்கிறதுல போய் ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போனா நம்மளுக்கு வந்து டெட் ஃபண்டு அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதோட அப்ஜெக்டிவ் நம்ம அப்ஜெக்டிவ் சேமாக இருக்கும். இல்லைன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எஸ்ஐடி ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் தட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் டு மேட்ச் தேர் அப்ஜெக்டிவ் டு தட் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து அது கிளியராக அவங்க எஸ்ஐடியில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அந்த ஸ்கீமை பற்றி. ஸோ திஸ் டிஸ்கிரிப்ஷன் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் டிட்டர்மின் வெதர் த ஸ்கீம் இஸ் சூட்டபிள் ஃபார் தர் நீட்ஸ் ஆர் நாட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ பர்ஃபார்ம்ஸ் த ரோல் ஆஃப் கால்குலேட்டிங் NAV பை கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் ஸ்கீம். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி AMCs. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் RTS. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கஸ்டடியன். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, த ஃபண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அவரு தான் வந்து NAV வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அக்கௌண்டன்ட், த ஃபண்ட் அக்கௌண்டன்ட் பர்ஃபார்ம்ஸ் த ரோல் ஆஃப் கால்குலேட்டிங் த NAV பை கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் ஸ்கீம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து அவங்க AMC வந்து இன்ஹவுஸ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வந்து வேறு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடரும் என்கேஜ் பண்ணிக்கலாம். So next question, to arrive fair valuation of debt securities that are non-traded or thinly traded, AMFI has appointed dash valuation agencies or agency. So fair valuation debt securities ஓட fair valuation arrive பண்ணுறதுக்கு யார் வந்து AMFI வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஏஜென்சிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிறிசில், ஆப்ஷன் பி வந்து இக்ரா, ஆப்ஷன் சி வந்து கேர், ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா ANBன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் இ வந்து ANC அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எந்த ஏஜென்சிஸ் வந்து வேல்யூவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு டெட் செக்யூரிட்டிஸ்? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, தட் இஸ் ANB. ஓகே, ஸோ கிறிசில் அண்ட் இக்ரா தான் வந்து வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஏஜென்சி SEBI has issued a guidelines for the purpose of arriving at fair valuation of debt securities that are non-traded or thinly traded. According to these guidelines, there have to be at least 2 valuation agencies that provide a valuation matrix. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா AMFI has appointed CRISIL Limited and ICRA Limited for the purpose. Okay. So next question, how many approved depositories are available in India? So option A 2, option B 3, option C 4, option D 5. ஓகே, இந்தியாவில் எத்தனை டெபாசிட்டரிஸ் வந்து அப்ரூவ்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 2. ஸோ இந்தியாவில் 2 டெபாசிட்டரிஸ் தான் அப்ரூவ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், அதாவது CDSன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நேஷ்னல் டெபாசிட்டரிஸ் ஒன்று செக்யூரிட்டி NSDL சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரிஸ், there are 2 depositories in India, National Securities Depository Limited, that is NSDL, and Central Depository Limited. ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிமார்ட் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. பட் நார்மலாக இது வந்து ஷேர்ஸில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ டிமார்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்மெட்லாம் வச்சுருக்க ஆரம்பிச்சேன். ஸோ
இந்த 2 depositories தான் இந்தியாவில் அப்ரூவ்டு. Next question, mutual funds will buy and sell securities on delivery basis only. State whether true or false. ஓகே, ஸோ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒன்லி டெலிவரி பேசிஸில் பண்ணுவாங்களா, இல்லை வந்து வேறு இன்ட்ராடே மற்ற அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ் த ரைட் ஆன்சர், கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ட்ரூ, ஏ, ஆப்ஷன் ஏ. அதாவது வந்து அவங்க ஒன்லி டெலிவரி பேசிஸில் தான் வந்து செக்யூரிட்டிஸ் செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஓகே, நோ அதர் மோட் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குன்னா, த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஆன் டெலிவரி பேசிஸ் ஒன்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த நெட் அசட்ஸ் ஆஃப் த டெட் ஸ்கீம் கேன் பி பார்க்ட் இன்டு ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ்? ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 10%, ஆப்ஷன் சி 15%, ஆப்ஷன் டி 25%. ஸோ நெட் அசெட் பார்த்தீங்கன்னா அந்த டெட் ஸ்கீம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கலான்னு கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ மார்க்கெட் இப்போ என்எஃப்ஓ வந்துருச்சு, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரெகுலர் எஸ்ஐபிஸ் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஸ்கீமில் போட்டிருக்காங்க சர்டன் இது வந்து கையில் வச்சுருக்காங்க. அந்த கையில் வச்சுருக்கிறது பதிலாக வந்து அது எதுலையாவது வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா ஷார்ட் டேர்மில் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 15%. ஸோ 15% வந்து வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். 20% வந்து பண்ணலாம் மேக்ஸிமம். ஆனால் வந்து அதுக்கு வந்து ட்ரஸ்டியோட அப்ரூவல் வேணும். இல்லாட்டினா இன் ஜென்ரல் வந்து இட் இஸ் 15%. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து ஏதாவது பேங்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்க்கில் கொண்டு போய் இவங்க வந்து இந்த ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸை அங்கே பார்க் பண்ணக்கூடாது. ஸோ வேறு ஏதாவது பேங்க்கில் தான் பார்க் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் வித் ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஷால் பி லிமிட்டட் டு 15% ஆஃப் த நெட் அசெட் ஆஃப் த ஸ்கீம். திஸ் கேன் பி ரைஸ் டு 20% ப்ரொவைடட் அப்ரூவல் ஆஃப் த ட்ரஸ்டீஸ். ஓகே, ஸோ அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்கீம் கேனாட் இன்வெஸ்ட் இன் த ஷார்ட் டேர்ம் டெபாசிட் பேங்க் தட் ஹஸ் இன்வெஸ்டட் இன் த ஸ்கீம். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின் வந்தாலும் வரலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமாங்ஸ் த ஃபாலோயிங் ஹைப்ரிட் ஃபண்ட் இஸ் மோர் ரிஸ்கியர்? Option A, arbitrage fund. Option B, balanced hybrid fund. Option D, dynamic asset allocation fund. Option D, multi asset allocation fund. ஸோ எந்த ஃபண்டு வந்து மோர் ரிஸ்கியர் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பேலன்ஸ்ட் ஹைப்ரிட் ஃபண்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிட்டர்ன் ஹைரார்கி ஹைப்ரிட் ஃபண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஈக்விட்டி சேவிங், கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, அதுக்கப்புறம் டைனமிக் அசெட் அலோகேஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன், அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு வந்து ஹைப்ரிட். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லெஸ் ரிஸ்கி, ரைட்டில் போக வந்து மோர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 12.1.6 வந்து ஷோஸ் தட் த ரிஸ்க் அண்ட் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஒன் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ லெஃப்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா லெஸ் ரிஸ்கியர், ரைட்டில் போக வந்து மோர் ரிஸ்கியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிஸ்கோமீட்டர் ஷல் ஹாவ் அ டேஷ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் லெவல் ஆஃப் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ ரிஸ்கோமீட்டரில் வந்து எத்தனை டைப் ஆஃப் ஒரு ரிஸ்க் லெவல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா எத்தனை லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்குது? ஓகே, எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இட்ஸ் 6. ஸோ இதுக்கு அதாவது வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் லோ டு அந்த டாப் மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெரி ஹை இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5 இருந்துச்சு. பட் ரீசெண்டாக வந்து செபி வந்து இங்கே 1 மோர் லெவல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்கோமீட்டர் ஷால் ஹேவ் த ஃபாலோயிங் 6 லெவல்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் வித் லோ ரிஸ்க், அதுக்கப்புறம் லோ டு மாட்ரேட் இருக்குது, மாட்ரேட் டு ஹை ரிஸ்க்கு, வெரி ஹை ரிஸ்க்கு. ஸோ மொத்தம் 6 லெவல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாங்க பாருங்கள், ரிஸ்கோமீட்டர் now has 6 types of risk. This is an increase from the earlier 5 levels. So next question, in case of exchange traded funds, அதாவது ETF, total expense ratio shall not exceed option A 1% of the daily net asset value, option B 1.5% of the daily net asset value, option C 2% of the daily net asset value, option D 2.2% of the daily net asset value. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், the right option is option A 1% of the daily net asset value. ஸோ
ஸோ ஆஸ் பர் செபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கீமுக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0.8%லேருந்து உங்களுக்கு வந்து 2.25 வரையும் மேக்ஸிமம் போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்கீம் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் the total expense ratio of the scheme including the investment advisory shall not exceed உங்களுக்கு 1% of the total daily net asset value. Okay, so it should not exceed 1%. So next question, scheme information document of a NFO to be approved by option A trustees and board of directors of the AMC, option B SEBI, option C SEBI and AMFI, option D all the above. ஓகே, ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ்ஐடி ஆஃப் என்எஃப்ஓ வந்து யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. எஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரஸ்டீஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க என்எஃப்ஓவை. அதுக்கப்புறம் வந்து செபிஸ்க்கு அனுப்புவாங்க. செபி வந்து அப்சர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அப்சர்வேஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரஸ்டி வந்து அதை அப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொதுமக்களுக்கு வரும், நம்ம இன்வெஸ்டருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ப்ரிப்பேர் த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த என்எஃப்ஓ. திஸ் நீட்ஸ் டு பி அப்ரூவ்டு பை த ட்ரஸ்டீஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த ஏஎம்சி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபில்டு வித் செபி அப்சர்வேஷன் செபி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்ரூவல் பை த ட்ரஸ்டி த ஸ்கீம் கேன் பி இஷ்யூ டு த மார்க்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the drawback of an ordinary share is possibility of capital appreciation, or option B ownership privilege of the company, or option C guaranteed dividend income, or no option D no guaranteed income. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து நான் எக்ஸாம் போகும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர், அதுக்கப்புறம் ஆர்டினரி ஷேர்ஸ். அது 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆர்டினரி ஷேர்ஸ் வந்து யாருக்கு அதோட ட்ராபேக் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி நோ கேரண்டட் இன்கம். ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேரண்டட் இன்கம் கிடைக்கும். இது வந்து ஆர்டினரி ஷேர் இருந்தால் நோ கேரண்டட் இன்கம். பட் ப்ரிஃபரன்ஷியல்ஸ் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் சர்டன் டைப் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டு பி இன்வெஸ்டட் ஆன் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஆப்ஷன் ஏ ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், ஆப்ஷன் பி கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம், ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். ஓகே, அந்த ஸ்கீம் வருதுன்னா அதில் எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பை இன்வெஸ்டர் வந்து அந்த இது டீட்டெயில்ஸ் எதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி போத் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் டாக்குமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் கே இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட். ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் 5 சீரீஸ் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் இந்த ஆன்சர்ஸில் இல்லை கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை எழுதுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.